நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று இந்த வருடம் நாம் சிந்தனை செய்து வருகின்றோம். நம்முடைய கண்களை தேவனுக்கு நேராக ஏறெடுத்து பார்ப்பதனாலே உண்டாகிற நன்மைகளும் தேவனோடு உள்ள நல் உறவுகளும் இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த நாளிலும் கூட புலம்பல் புத்தகத்திலிருந்து 2 வசனங்களை நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்கிறோம். நமது இழப்புகளையும் நமது கஷ்டங்களை நினைத்து நம் வழிகளையும் நம் நினைவுகளையும் நம் வார்த்தைகளையும் ஆராய்ந்து நம் கைகளோடு கூட நம் இருதயத்தையும் நம் கண்களையும் தேவனிடத்திற்கு ஏறெடுத்து நிற்போம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40-41 வசனங்கள். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். தேவனிடம் திரும்பி வரும்படியாகவும் கைகளும் கண்களும் இருதயமும் சேர்ந்து தேவனிடம் ஏறெடுக்க வேண்டும் என்றும் எரேமியா தீர்க்கதரிசி கூறுகின்றார். திரும்பி வருதல் சுய பரிசோதனையையும், ஏறெடுத்தல் என்பது உள்ளபூர்வமான உண்மையான ஜெபத்தையும் குறிக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி இடிபாடுகளின் மத்தியிலே நின்று கொண்டு இவ்வளவு பெரிய அழகான ஒரு பட்டணம், ஒரு தேசம், தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேசம், தேவனுடைய அற்புதங்களும் அடையாளங்களும் வெளிப்பட்ட ஒரு தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசமாயிருந்த இந்த தேசம் இன்றைக்கு பாழாக்கப்பட்டு மண்மேடுகளாக்கப்பட்டு கிடக்கிறதே. இதற்கு காரணம் என்ன? இதற்கு என்ன தீர்வு செய்வது என்று ஆண்டவரிடத்திலே கேட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை இந்த இடத்திலே அவர் பதிந்திருக்கின்றார். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். சுய பரிசோதனை என்பதும் தேவனிடம் திரும்பி வருதல் என்பதும் இஸ்ராயேல் தாங்கள் அடைந்துள்ள இழப்புகளுக்கு காரணம் தங்களுடைய பாவங்களே என்று உணர்ந்து கொள்ள வைப்பதாகும். தவறை உணர்ந்து கொண்டவர்கள் தேவன் தமது நீதியை செலுத்தி இருக்கிறார் என்று அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் செய்த தவறுக்குத்தான் எனக்கு இந்த தண்டனை கிடைத்தது என்று சொல்லி அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. தேவனின் நீதியையும் தங்களது அநீதியையும் அறிந்து உணர்ந்து கொண்ட இஸ்ராயேலர் தங்களின் மீட்புக்காக தேவனிடம் திரும்பி வர வேண்டும். இப்படி தன்னில் இருக்கின்ற குறையை உணர்ந்து கொண்டவர்கள் தேவனுடைய மகத்துவத்தையும் தேவனுடைய நீதியையும் தேவனுடைய பரிசுத்தத்தையும் அறிந்து கொண்டவர்கள் தேவனை நெருங்கி வந்து மீட்புக்காக தேவனிடத்தில் கெஞ்சி மன்றாட வேண்டியது இருக்கிறது என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. கெட்ட குமாரன் தகப்பனை விட்டு தூரமாய் போனான். அவன் தூரமாய் போய் அவன் உண்மையில தேவனை விட்டும் தூரம் போய் விட்டான். முதல்ல அவன் செய்தது தகப்பனை விட்டு தூரம் போனது. தகப்பனை விட்டு தூரம் போனவன் டிசிப்ளின் இல்லை, கட்டுப்பாடு இல்லை, ஒழுங்கு நெறிமுறைகள் இல்லை, தன் இஷ்டப்படி வாழலாம், யாரும் தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்ற ஒரு நிலைமைக்கு அவன் போய்விட்டான். முடிவிலே அவன் தேவனை விட்டும் போய்விட்டான். தகப்பனை மறந்தவனுக்கு தேவனை நினைத்து பார்க்க எங்கே அவனுக்கு எண்ணம் வருகிறது? தகப்பனுக்கே பயப்படாதவன் தேவனுக்கு எப்படி அவன் பயப்படுவான்? அவன் தன் தவறுகளை உணர்ந்தான். நான் தகப்பனுக்கு பாவம் செய்திருக்கிறேன், தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறேன், பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறேன் என்று உணர்ந்தவனாய் தகப்பனிடம் திரும்பி வருகிறான்.
தாவீது சங்கீதம் 139 அவர் அழகாக சில வாக்கியங்களை நமக்கு அவர் வசனித்திருக்கின்றார். சங்கீதம் 139 1 3 வரையிலும் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். அது மட்டுமல்ல, அவர் சொல்றாரு 23 24 சொல்றாரு, தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று அவர் சொல்லுகிறார். ஆக சுய பரிசோதனை ஒன்றில் நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இல்லை என்றால் தேவன் நம்மை பரிசோதனை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். உள்ள பூர்வமான ஜெபம் என்பது சரியாக சுய பரிசோதனை செய்து கொள்வோரில் மட்டுமே உண்டாகும். ஒன்றில் தனக்குத்தானே சுய பரிசோதனை செய்து கொண்டு தேவனிடம் திரும்பி வருவது, இல்லை என்றால் தேவனிடத்திலும் திரும்பி வந்து தன்னை, தேவரீர் என்னை பரிசோதனை செய்து என்னில் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் மாற்றும் என்று அர்ப்பணம் பண்ணுவது. அப்படிப்பட்டவர்களுக்குள்ள மட்டும்தான் உளப்பூர்வமான ஜெபங்கள் உண்டாகும். தங்கள் நீதி அழுக்கான கந்தை என்று உணர்ந்து கொண்டால் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் தேவனிடம் வருவார்கள். வந்தவர்கள் தேவனை நோக்கி கெட்ட குமாரனை போல விண்ணப்பிப்பார்கள். கெட்ட குமாரன் தகப்பனிடத்துல வந்து என்ன சொன்னான்? தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், ஆகையினால இனி நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, என்னை உம்முடைய வேலைக்காரன் ஒருவனாக வைத்து கொள்ளும் என்று சொன்னார். இந்த யோவேல் தீர்க்கதரிசி கூட அவர் இப்படி சொல்றாரு. நீங்க இப்படி தேவனிடத்துல வந்து உளப்பூர்வமான வேண்டுதலை நீங்க செய்யணும் இல்லையா? அதுக்கு எப்படி வரணும்னு அவரு சொல்றாரு. யோவேல் 2 சொல்றாரு, நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார் என்று சொல்லுகிறார். உளப்பூர்வமான ஜெபமே உடல் பூர்வமான விடுதலைக்கு வழியை கொண்டு வருகிறது. ஆயக்காரனும் அப்படிதான் ஜெபித்தான். ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று உளப்பூர்வமான வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்து, சமாதானத்தோடு என் வீட்டுக்கு போ, நான் உன்னோடு கூட இருந்து கிரியை நடப்பிப்பேன் என்று சொல்லி அவனை அங்கீகரித்து அனுப்பினார். சுய பரிசோதனையும் அர்ப்பண ஜெபமும் நம்மை தேவனோடு இணைத்து புதுப்பிக்கும், புதிய உடன்படிக்கைக்குள் கொண்டு வரும். தேவன் தமது வாக்குத்தத்தங்கள் நம்மில் நிறைவேற்றும்படியாக தேவனை செயல்பட வைக்கும். ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நம்மை தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தயவும் நம்மோடு கூட இருக்கும். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயதை வாழ வயது போல ஆக்கி இருக்கிறார். ஆகையினாலே எப்பொழுதும் திறந்த உள்ளத்தோடு தேவனிடம் போ, திறந்த உள்ளத்தோடு தேவனிடத்துல நெருங்கி தேவனோட பேசு. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் திறக்கப்பட்ட இருதயத்தோடு உம்மிடத்துல வருகிறவர்களாய் இருக்க எங்கள் இருதயத்தை திறந்து நீரே பரிசோதனை செய்து ஆண்டவரை பார்த்து நாங்கள் சூதுவாது மாயமந்திரங்கள் உள்ளவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து காண்பிச்சு எங்கள் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி ஜெபித்து வேண்டுதல் செய்கிற பிள்ளைகளாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஏன்னா உம்மிடத்துல திரளான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் ஆண்டவரை இரக்கமும் மீட்பும் இருக்கிறது. அவைகளை நாங்கள் அறிந்து கொண்டோம்.
ஆகையினாலே அவைகளை பெற்றுக்கொள்ள நாங்கள் வாஞ்சித்தும் இடத்துல வந்து நிற்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்க நிறைந்த பரமபிதாவே. ஆமென். God bless you.